கலியர் நாயனார் வரலாறு தொண்டை நாட்டில் உள்ள சிவபதிகள் திருவொற்றியும் ஒன்றாகும் தேரோடும் வீதியுடைய ஊரில் பதிக இசை பாடலோசை மிகுந்தும் மகளிர் ஆடல் புரியும் நெஞ்சங்களும் இன்னிசை முழங்கும் தெருக்களும் அரிசி சோற்றினை மழையென ஆக்கி குவிக்கும் திருமடங்களாக விளங்கின நெய்விட்டுகளான எள் கடலை தேங்காய் முதலானவற்றை செக்கில் இட்டு அரைத்து எண்ணெய் கடலை நெய் தேங்காய் எண்ணெய் போலானவற்றை எடுத்து தொழில் புரிவோர் வாழும் சர்க்கரை பாடி தெரு அங்கு உள்ளது செக்காடும் தொழில் செய்த குடி தோன்றியவர் கலியர் செல்வ வளம் செழிக்க வாழ்ந்து வந்தார் சிவனுடைய தொண்டு செய்வதிலும் அடியார்களுக்கு அமுது செய்யவும் வேண்டிய பொருட்களை கொடுக்கக்கூடிய வகையிலே இருந்தார் கோவிலில் எப்போதும் எங்கும் விளக்கேற்றும் பணியை தவறாது செய்தார் தம்பளம் நீண்டிடும் காலத்தில் மட்டுமன்றி வளம் குறுகும் காலத்தில் கூட இப்பணியை விடாதே தொடர்ந்தார் இவர் உறுதியை உலகிற்கு காட்டவே அவர் செல்வம் தேய்ந்து விடச் செய்தார் தேர்ந்த நிலையிலும் ஓய்ந்திடாத பணியில் தொடர்ந்தார் கலியர் விலைக்கு வாங்கி உற்ற பணியை செய்து வந்தார் கூலி வேலைக்கு சென்று கிடைக்கும் கூலியை பெற்று விளக்கு பணி செய்தார் தொழில் போட்டியின் காரணமாக அந்த தொழிலும் வாய்ப்புழற்றதுதான் வாழும் வீட்டை விற்று வந்த தொகையை கொண்டு பணியை தொடர்ந்தார் இல்லாலை விற்கவும் முடிவு செய்தார் ஆனால் யாரும் வாங்க முன்வரவில்லை இந்த பணியை விலக்கிக் கொள்ளும் நிலை வந்திடுமோ என பயந்தார் ஒற்றியூர் படம் பக்கநாதர் கோவில்